புத்தகத்தூதர் குழுவினர்களுக்கும் மற்றும் அதை வழிநடத்தும் என் முன்னாள் தலைமை ஆசிரியர் தி. குறளமுத ஐயா அவர்களுக்கும் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இந்த மாதம் கொடுத்த செவ்வாழை புத்தகத்தை பற்றி உங்களிடம் சில கருத்துக்கள் கூற வந்துள்ளேன். உலகிலேயே எளிமையான வேலை படிப்பதுதான் என்றும், தான் வாழ்நாளில் இறுதி வரை படிப்பதை தன் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த பேரறிஞர் அண்ணாவின் படிப்பின் ஆர்வத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலையிலும் படிப்பின் மீது ஆர்வம் காட்டியவர். புத்தகத்தூதர் குழுமம் அறிவு சார்ந்த முற்போக்கு கருத்துக்கள் நிறைந்த அறிஞர்களின் கதைகளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் இந்த புத்தகத்தூதர் குழுவிற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முக்கணிகளில் ஒன்றான வாழையின் சிறப்பை செவ்வாழை கதையின் மூலம் செங்கோடன் தான் ஆசையாக வளர்த்த செவ்வாழை பழத்தை தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் பயன்படாமல் தட்டி பறித்த முதலாளியின் செயலை இக்கதை வெளிப்படுத்துகிறது. விவசாயியின் உழைப்பின் வியர்வை காய்வதற்கு முன்னே கூலி தருபவனே உண்மையான முதலாளி என்ற கூற்று இக்கதையில் இல்லாதது எனக்கு மிக வருத்தமாக உள்ளது. உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற என் கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.